போன வீடியோ பதிவில் நாம யார்கிட்ட சேரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் நாம யார்கிட்ட சேரக்கூடாதுங்கிறத பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற படம் போஸ்ட்மேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னுடைய பிரதர் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாபுக்காக மிகவும் தீவிரமா, அதாவது 100% டெடிகேட்டடா படிச்சுட்டு இருந்தார். ரிட்டன் எக்ஸாமுக்காகவும் பிசிக்கல் எக்ஸாமுக்காகவும் தன்னை தயார் பண்ணிட்டு இருந்தார். ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு ரொம்ப தீவிரமா படிச்சுட்டே இருந்தாரு. சிங்கிள் மைண்டட் டிவோஷன். அதாவது எப்படின்னா, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ணியே தீரணும், போஸ்டிங் வாங்கியே தீரணும்னு ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருந்தார். ஒரு நாள் அவருடைய கடுமையான முயற்சிக்கு எக்ஸாம் எழுதி நல்லபடியா முடிச்சாரு. ஒரு நாள் நாங்களாம் அவங்க வீட்டுல இருக்கும்போது போஸ்ட்மேன் வந்தார். போஸ்ட்மேன் அவர் பேரை கூப்பிட்டுக்கிட்டே வந்தார். அவர் பேரை கூப்பிட்டுக்கிட்டே வரும்போது நாங்களாம் என்னன்னு ரொம்ப ஆர்வமா போனா, தம்பி உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்குப்பா அப்படின்னா we are all very happy. அந்த மொமெண்ட் மறக்கவே முடியாது. அதாவது அவருடைய வெற்றி வீடு தேடி வருது. அவருக்கு நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு தருணம் அந்த தருணம். ஆமா, இத வள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும். ஆக்கம் நல்லது, செல்வம், வெற்றி, இதெல்லாம் நம்மளுடைய அட்ரஸ் தேடி வருமா? எப்போ? அசைவிலா, அதாவது ஷேக் ஆகாம, கன்ஃபியூஷன் ஆகாம, எந்த விதமான குழப்பமும் இல்லாம மன உறுதியோட ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணோம்னா, ஊக்கத்தோட இருந்தோம்னா, நல்லது, வெற்றி, சந்தோஷம் எல்லாம் நம்மளுடைய அட்ரஸ் தேடி வருமா? வெற்றி நம்மளை தேடி வருமா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டா இருக்கட்டும், நீட் ஆஸ்பிரண்டா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த குரல் ரொம்பவே பொருந்தும். எல்லாருக்குமே இந்த குரல் ரொம்ப பொருந்தும். எல்லாரும் நம்மளுடைய தீவிரமா, அதாவது சிங்கிள் மைண்டட் டிவோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சிங்கிள் மைண்டடா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா வெற்றி நம்மளை நோக்கி கண்டிப்பா வரும். அப்போ நம்ம யார் கூட சேரக்கூடாது. நம்மளுடைய வெற்றியை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மள டிமோட்டிவேட் பண்ணணும், நம்மள டைல்யூட் பண்ணணும். அப்போ இந்த டைல்யூட்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டே அவே ஃப்ரம் டைல்யூட்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்டர்ஸ். நம்மளுடைய வெற்றியை தடுக்கணும்னா நம்ம டிமோட்டிவேட் பண்ணணும், நம்மள டைல்யூட் பண்ணணும். சோ ஸ்டே அவே ஃப்ரம் டைல்யூட்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்டர்ஸ். அடுத்த வீடியோ பதிவில் ட்ரூ ஃப்ரெண்டுக்கான நோக்கம் என்னங்கிறத அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். Thank you so much.